சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மண்ணவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றைய நாளிலே எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிய அழைத்து நிற்கின்றார் ஆண்டவர். பெரிசேயருடைய சதுசேயருடைய நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். சட்டங்களை ஒழுங்குகளை வெறும் சொல்லுக்காக கடமைக்காக பின்பற்றாமல் அவற்றினுடைய உண்மை நிலை அறிந்தவர்களாக, அந்த ஒழுங்குகள் சட்டங்கள் கூறுகின்ற உண்மைத்தன்மையை உணர்ந்தவர்களாக அதை பின்பற்றுமாறு என்று எங்களை அழைத்து நிற்கின்றார். நாங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம், திருப்பலிகளுக்கு செல்கின்றோம். ஆனால் அவை எவ்வளவு தூரம் எங்களை பாதிக்கின்றது, அல்லது எவ்வளவு தூரம் எங்களுடைய மனங்களை சிந்திக்க அழைக்கின்றது, சிந்திக்க வைக்கின்றது. நாங்கள் பின்பற்றுகின்ற கட்டளைகள், நாங்கள் பின்பற்றுகின்ற ஒழுங்குமுறைகள் எவ்வளவு தூரம் எங்களை ஆழ தியானிக்க வைக்கின்றது என்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் தவறிய சந்தர்ப்பங்களுக்காக, இறைவனுடைய கட்டளைகளை மீறிய சந்தர்ப்பங்களுக்காக, குறிப்பாக எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் மனம் நொந்த சந்தர்ப்பங்களை நினைத்து இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்டு உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கு பயனளிப்பதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 தொடக்கம் 28 ஏறாக. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர்.
உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகின்றேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாகார். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவார். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக நான் காத்திருக்கின்றேன், என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்கின்றது. நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளின் நின்றும் இஸ்ரவேலரை மீட்பவர் அவரே. நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும்.
இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கின்றவர் அவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளை என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்படத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் அவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இன்று இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இது அழைப்பு மட்டுமல்ல, ஒரு கடமையாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்ப்போம் அல்லது சற்று ஆய்ந்து பார்ப்போமானால், இந்த தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எவ்வாறான ஒரு நெறிமுறையிலே, எவ்வாறானது ஒரு வழிமுறையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று ஆய்ந்து பார்ப்போம். நாங்கள் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம், திருப்பலிகளுக்கு செல்கின்றோம், அனைத்து விதமான ஒழுங்குகள் சட்டங்களை பின்பற்றுகின்றோம். இந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் தலைவர்களைப் போல. ஆனால் அத்தோடு மட்டுமே எங்களுடைய வாழ்க்கை நின்று விடுகின்றதா அல்லது அது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு இன்று எங்கள் நாளே கூறுகின்றார், உங்களுடைய வாழ்க்கை முறை சட்டத்தோடு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் அந்த சட்டங்களையும் தாண்டி, அந்த ஒழுங்குகளையும் தாண்டி அவை எங்களுக்கு தருகின்ற வழிமுறைகளோடு, அந்த ஒழுங்குமுறைகளின் உண்மைத்தன்மையோடு எங்களுடைய வாழ்க்கை அமைந்து விட வேண்டும், அதை சார்ந்து இருக்க வேண்டும். சீடர்களுக்கு விடுக்கின்ற அழைப்பும் அதுதான். அவர்கள் சட்டங்களை பின்பற்றவில்லை, மாறாக சட்டம் சொல்லுகின்ற உண்மையை பின்பற்றினார்கள். சட்டம் தருகின்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள். எவ்வாறென்றால், மோசே கொடுத்த 10 கட்டளைகளை இந்த யூத தலைவர்கள் கிட்டத்தட்ட 613 உபசட்டங்களாக பிரித்தார்கள் தங்களுக்கு ஏற்றவாறு. ஓய்வு நாள் சட்டம் என்றால் அது ஓய்வு நாளில் கடைப்பிடித்தார்கள். ஆனால் அந்த ஓய்வு நாட்களிலே அவர்களுடைய யாராவது ஒருவர் இறந்தாலோ நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அவர்களை கவனிக்க, ஏற்க, பராமரிக்க மறுத்தார்கள். இவ்வாறாக அவர்கள் சட்டங்களாக மதித்தார்களே தவிர அந்த சட்டங்கள் தருகின்ற உண்மைத்தன்மை அவர்கள் வாழ்விலை புரிந்து கொள்ளவில்லை, அதன்படி வாழவில்லை. இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார், இந்த சட்டங்களையும் தாண்டி அது தருகின்ற வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். எவ்வாறென்றால், நாங்கள் எங்களுடைய உறவுகளோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். திருப்பலிகளுக்கு செல்கின்றோம், 10 கட்டளைகளை பின்பற்றுகின்றோம். ஆனால் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, எங்களுடைய உறவுகளுக்குள்ளே விரிசல்கள், பிரச்சனைகள் என்றால் நாங்களும் இந்த வெளிவேடக்காரரை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற இந்த வாழ்க்கை முறை, உறவுகளோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற கோபதாபங்களை, எரிச்சல், போட்டி பொறாமைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உறவினர்களை, நண்பர்களை முட்டாளை என்று, அறிவிலியே என்று அழைக்காதீர்கள். அவர்களையும் நண்பர்களைப் போல, உங்களுக்கு பிடித்தமானவர்களைப் போல ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்று நாளிலே ஆண்டவர் இந்த வாழ்க்கை முறையை எங்களுக்கு தருகின்றார். ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறானதாக இருக்கின்றது. இந்த அருளின் காலத்திலே, ஆசீர்வாதத்தின் காலத்திலே நாங்கள் எங்களுடைய உறவுகளோடு எவ்வாறான ஒரு உறவை பேணுகின்றோம்.
எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கின்ற விரிசல்கள், எங்கள் உறவுகளுக்குள்ளே இருக்கின்ற விரிசல்கள், போட்டி பொறாமைகள், எரிச்சல்கள், கோபதாபங்களை நாங்கள் சிலுவையிலே அறைந்துவிட்டு ஆண்டவர் தருகின்ற அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை எங்களுடைய வாழ்வாக்கிக் கொள்வோம். நாங்கள் செய்கின்ற இந்த நற்காரியங்கள், நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த தப முயற்சிகளுடைய பலனை, அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்தவர்களாக அவற்றை எங்களுடைய வாழ்விலே ஏற்று எங்களுடைய உறவுகள், நண்பர்களோடு சுமூகமாக வாழ்க்கையை, சுமூகமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி இறைவனுடைய அருளோடும் ஆசிரோடும் இந்த தவ காலத்திலே நாங்கள் பயணிப்போம். ஆமேன். எங்களுடைய தேவைகளை நம்பிக்கையோடு இறைவன் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். தூயவரான தந்தையே இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம் வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று உமக்கு உகந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, தவக்காலம் என்னும் அருளின் காலத்தில் இருக்கும் நாம் இறைவேண்டல், ஒருத்தல் முயற்சிகள், பிறரன்பு செயல்கள் என்பவற்றின் ஊடாக உம் பேரருளை மிகுதியாக பெற்று எம் ஆன்மீக வாழ்வில் இனிமை காண வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேற்றரவின் தந்தையே இறைவா, பல்வேறு துன்பங்கள், மனக்கவலை, விரக்தி, நோய்கள், தனிமை போன்றவற்றால் வருந்துவோருக்கு மகிழ்ச்சி நிறை நல்வாழ்வு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதுப்பிக்கும் ஆண்டவரே, நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கும் நாம் எம்மை நாமே தன்னாய்வு செய்து எங்களது குறைகளை தாழ்ச்சியுடன் ஏற்று எம்மை புதுப்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக நாங்கள் மேற்கொள்கின்ற தவ முயற்சிகள், சப முயற்சிகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய, நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய உறவுகளிலே, எங்களுடைய அயலிலே அன்பை விதைக்கின்ற மக்களாக, இரக்கத்தை விதைக்கின்ற மக்களாக மாற, நாங்கள் கடைப்பிடிக்கின்ற கட்டளைகளுக்கு உண்மைத்தன்மை உள்ளவர்களாக மாற இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள், நினைவு நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள், குருத்துவ, துறவர, திருமண நினைவு நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள், நன்றியாக இன்று நாளில் நினைக்கின்றவர்கள் அனைவருக்காக மன்றாடுவோம். அவர்களை வாழ்வை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், அவர்களை தொடர்ந்து வழிநடத்தவும் இறைவன் அருள் கூற வேண்டும் என்றும், இறந்த ஆத்துமாக்களை இறைவன் மீட்டெடுத்து எப்போதும் நித்தியத்துக்கும் புனிதர்களுடைய தோழமையில் உறவாட இறைவன் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலை பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கவும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பு அளிக்கவும் நீர் திருவுளமானீரே. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முள்ளெல்லாம் வேலை இறைவான், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மேற்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமும் மண்ணாமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஒளியம்புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமோளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். இறைவன் கற்றுத்தந்த சபத்தை நம்பிக்கையோடு சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள் தான் என் வாழ்வில் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து என்னில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையிலிருந்து தூய்மை பெற்று மீட்பு அளிக்கும் மறு நிகழ்வின் பங்கேற்பாளர்களாக அது எங்களை மாற்றுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அமைதியில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பாய்வரிடமிருந்து எங்களை மீட்டலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.